டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம லைனிங் பீஸ் தொடர்ச்சியை பார்ப்போம். இப்போ வந்து ஹாம்கோல் அதில் கையை எப்படி அட்டாச் பண்ணுறது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சில செக்கப் பண்ணிக்கலாம். ஹாம்கோல் ரெண்டும் சரியாக இருக்கா அப்படி செக்கப் பண்ணிக்குவோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இந்த பக்கமும் ஓகே. இப்போ டைரெக்டாக இடது பக்கம் கைப்பீஸ் இணைச்சிக்குவோம். குறைஞ்ச பீஸ் வழக்கம் போல் முன்னாடி வரணும். கையில் குறையாத அமைப்பு பின்னாடி வரணும். 4 இன்ச் அகலத்து தான் தையல் வரணும். டோட்டலாக இடது கையால் கைப்பீஸை சுழட்டி பிடிச்சிட்டு வலது கையால் ஆம்கோலை அழுத்தி பிடிச்சிட்டு 2 பீஸும் சமமாக வர மாதிரி 4 இன்ச் அகலத்து தையல் கொடுக்கணும். ஷோல்டர் ஜாயிண்ட்டு கை ஜாயிண்ட்டும் ஒன்றா இணையணும். அங்கே ஊசியை நிறுத்தி திருப்பிக்கணும். ஊசியை உள்ளே தள்ளிட்டு லைட்டாக மிதியை தூக்குனிங்கன்னா அந்த இடத்துல பீஸ் திரும்பி நிற்கும் அழகாக. இங்கே பாருங்கள், இங்கே ஆம்கோல் டாட்டு கரெக்டாக சுருக்கு இல்லாமல் பண்ணணும். ஆம்கோல் டாட்டாக சுருக்கு அடித்தோம், கவனிக்காமல் விட்டிங்கன்னா இப்போது மேலே ஒரு தையல் அதே தையல் மேலே கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். இப்போ வலது கை பக்கம் இணைச்சிடலாம். வலது கை பக்கம் முன்பக்கத்துலேருந்து வரணும் கை அமைப்பு. குறைஞ்ச பக்கம் முன்னாடி, குறையாத அமைப்பு பின்னாடி. அதே மாதிரி தான் அந்த ஹேண்டுக்கு சொன்ன மாதிரி தான் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் கை ஜாயிண்ட்டும் மிடில் பாயிண்ட்டும் ஒன்றா இணையணும். 2 அம்புக்குறி மாதிரி கட் பண்ணி வச்சுருப்போம். ஷோல்டர் ஜாயிண்ட்டு ப்ளஸ் கையில் கட் பண்ண அமைப்பு ரெண்டும் ஒன்றா கரெக்டாக மேட்ச் ஆகணும். முன்ன பின்ன போகக்கூடாது. இதுலேயும் டபுள் தையல் கொடுத்துக்குவோம். இப்போ அந்த தையல் மேலேயே மறுபடியும் தையல் கொடுத்துக்குவோம். தையல் மேலே தான் வரணும். முன்ன பின்னலாம் நகரக்கூடாது. முன்ன பின்ன நகர்னாலும் அடியில் சுருக்கம் அடிக்கும். ஏன்னா அந்த தையல் மேலே கரெக்டாக வரணும். கொடுத்தது நூலை கட் பண்ணிக்குவோம். இப்போ சைடில் வந்து இணைச்சிக்குவோம். சைடில் ஒரு 4 இன்ச் அகலத்துக்கு தையல் போட்டுக்கணும். 2 ஆம்கோல் ஜாயிண்ட்டும் கரெக்டாக வரணும். இடுப்பு முன்ன பின்ன போகக்கூடாது. அதே மாதிரி இங்கே ஃப்ரண்டில் கை ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும், துல்லியமாக. இது முக்கியமான தையல். அதே மாதிரி ஆம்கோல் ஜாயிண்ட்டை மேலே தூக்கி விட்டுடணும், கீழே வரக்கூடாது. கை பக்கம் தூக்கி விட்டு தையல் அடிக்கணும். ரெண்டும் சேமாக இருக்கணும் இடுப்பாண்ட. முக்கியமான விஷயம் இதெல்லாம். அதே மாதிரி இந்த பக்கம் தையல் போட்டுக்குவோம். பாருங்கள், மேலே தள்ளி விட்டுக்கணும் ஆம்கோல் ஜாயிண்ட்டை. சேமாக இருக்கணும், சரியாக இருக்கணும். உள்ள ஆம்கோல் ஜாயிண்ட் ரெண்டும் மேட்ச் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் ஃபிட்டிங் தையலை பார்ப்போம்.